நீங்கள் வந்து சாயங்காலம் ஒரு 6-6:30 மணிக்கு வந்து நாகர்கோவிலில் வந்து காவல் கிணத்துக்கு அடுத்தாவில் இந்த ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க, அது வழியே போனீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான லாரிகளில் வந்து அதுவும் வந்து 50 டன் 60 டன் எடையுள்ள நம்ம கனிம வளங்களை சுமந்து கொண்டு அங்கே நிற்கிறத பார்க்கலாம். நான் வந்து பல தடவை அதை பார்த்ததுனால எனக்கு வந்து அது வருத்தம். அதை பார்க்கும்போது இவ்வளவு அளவு கனிம வளங்கள் கொட்டிட்டு போகிறாங்களே, நாளைக்கு நமக்கு நமது பேர பிள்ளைகளுக்கு இங்கே என்ன இருக்குங்கிறதுல ஒரு பெரிய வருத்தம் உண்டு. ஆனால் கையேறு நிலை. இதை கூட வந்து நம்ம தம்பி, நான் ஆலங்குளத்து வழியாகவும் நிறைய போவோம், நம்ம தம்பி தினகரன்ட்ட கூட பல விட பேசியிருக்கேன், என்ன தம்பி இப்படி போயிட்டுருக்கேன், இதை தடுக்க முடியாதான்னு. தடுக்க பார்த்தாலும் வந்து நம்ம மேலே தான் வழக்கு போடுறாங்க, ஒன்றும் செய்ய முடியலையே என்று அவர் வருத்தப்படுவார். இதை பார்க்கும்போது இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கொண்டு போக நம்ம அனுமதிக்க முடியும்? இதை எப்படியாவது வந்து அதிகாரத்தில் வந்தால் தானே இந்த இதெல்லாம் தடுக்க முடியும். அதிகாரத்தை எப்படி கைப்பற்றுவது? நான் 2017 முதல் இந்த கட்சியில் பயணிச்சுட்டு இருக்கிறேன். நாம் வளர்கிறோம், மாற்றுக்கருத்து இல்லை, வீழ்ந்து போகலை, வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு ஆட்சிக்கு வந்து ஆட்சி அடைய வேண்டுமானால் கிட்டத்தட்ட 35 விழுக்காடுலேருந்து 45 விழுக்காடு வரை நமக்கு வாக்கு தேவை இருக்குது. நாம் இப்போ போகக்கூடிய ஒரு வளர்ச்சியை பார்த்தா இது ரொம்ப காலம் தாழ்ந்து போயிருமோங்கிற ஒரு கவலை இருக்குது. அதனால் ஆட்சியை பிடிக்கணும், அது மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது நம்ம குறிக்கோள் வந்து நல்லது செய்யணும் தான். இந்த ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு சின்ன சமரசங்கிறது நம்மகிட்ட ஆகாது. ஆனால் கூட நமக்கு வந்து அந்த ஒரு இது தோணுது, செஞ்சு இந்த மக்களை மாற்றிடலாமா? ஏன்னா வந்து இந்த கரூர் நிகழ்ச்சியில் வந்து ஒரு தாய் வந்து பெற்ற பிள்ளையை கூட தியாகம்னு சொல்கிற அளவில் நம்ம மக்கள் இருக்காங்களே, எப்படி இவங்களை மாற்றுறதுங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அடுத்து வந்து அடுத்து ஒரு கேள்வி, அண்ணன் அதிக நேரம் பேசணும், நீங்கள் தயார் எடுத்துக்கிறாங்க. அடுத்து ஒரு கேள்வி, நான் வந்து பள்ளி படிப்பை படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு குடியில் பிறந்து கிறிஸ்தவனாக இருக்கிறதுனாலேயே வந்து எனக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஊக்கத்தொகை நினைக்கிறேன் மறுக்கப்பட்டது. அதே சமயத்தில் வந்து என் குடியில் பிறந்த இந்து என்ற மாணவனுக்கு அவர் எவ்வளோ வசதி படைத்தாலும் அவனுக்கு கொடுக்கும்போது நான் ரொம்ப அடிமட்டத்தில் இருந்து வந்தவன், மிகவும் பின்தங்கிய ஏழை குடும்பத்தில் வந்ததுனால எனக்கு அது ஏக்கமாக இருந்தது. உங்களுடைய ஆட்சியில் வந்து இந்த ஊக்கத்தொகையோ மற்றது எதுவோ மதத்தின் சார்பாக இருக்குமா இல்லை பொருளாதார ரீதி சார்பாக இருக்குமாங்கிறது என்னுடைய தாழ்மையான கேள்வி. வளக்கொள்ளை வளர்ச்சி நீங்கள் சொல்கிறது சமரசம்னா இந்த கூட்டணி வச்சு ஏதாவது செய்ய முடியாதாங்கிறீங்க. மறுபடியும் நீங்கள் சொல்கிறீங்களா வளக்கொள்ளையை தடுக்க அதிகாரத்துக்கு வரணும்னு. ஆனால் நீங்கள் கூட்டணி வைக்க சொல்கிறது வளத்தை கொள்ளையடிக்கிறவனோடவே போய் கூட்டணி வைங்கிறீங்க. வளர்ச்சிங்கிறது இங்கே பாருங்கள், சீன மூங்கில் அது நீங்கள் அதை எடுத்து படிக்க முடியும், மற்ற மூங்கில் போல் இல்லது. ஒரு விவசாயி அவனுடைய தோட்டத்தில் மூங்கிலை பயிரிடுறான், விதையை வச்சுட்டான், வச்சுட்டு தண்ணி விடுறான், 6 மாதம் தண்ணி விடுறான், முளைக்கலை. அப்புறம் ஓராண்டு தண்ணி விடுறான், முளைக்கலை. அப்புறம் 2 ஆண்டுகள் தண்ணி விடுறான், முளைக்கலை. 3 ஆண்டுகள் தண்ணி விடுறான், முளைக்கலை. ஆனாலும் பாருங்கள் அந்த விவசாயி சளைக்கலை, ஊற்றிக்கிட்டே இருக்கான், தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கான். என்றாவது ஒரு நாள் அது முளைக்குங்கிற நம்பிக்கையில் ஊற்றுறான். ஓராண்டு 2 ஆண்டு இல்லை, அவர் கேள்வி கேட்டவர் மட்டும் இல்லை, முன்னாடி இருக்கிற என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள் எல்லாரும் கவனிங்க. ஓராண்டு 2 ஆண்டுகள் அல்ல, 9 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் அதிகாலையில் வந்து பார்க்குறான், அவனுக்கு வியப்பு, அந்த மூங்கில் முளைச்சி நிற்குது. முளைப்பதற்கு 9 ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட அந்த மூங்கில் 6 மாதங்களில் விண்ணை தொடுகிற உயரத்தில் வளர்ந்து நிற்குது. அதுக்கு அவன் அறிவியலா என்ன விளக்கம் சொல்றான்னா, இவ்வளவு விரைந்து வளர்ந்து உயர்றதுக்கான அந்த அடித்தளம் இருக்கு பாருங்க, அதை 9 ஆண்டுகளாக அந்த வேர் பூமிக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்துச்சுங்கிறான். போட்டுக்கிட்டு இருந்ததுனால வலிமையான நல்ல உறுதியான வேர் இருந்ததுனால பட்டக்குன்னு 6 மாசத்துல விண்ணை தொடுகிற உயரத்திற்கு இது வந்துட்டு. நாம் தமிழர் கட்சி 10 ஆண்டு கால தேர்தல் களத்திலே வலிமையான அடித்தளத்தை போட்டிருக்குது. அதனால மாற்றம் என்கிற எண்ணம் என் மக்களின் மனதில் தோன்றிவிட்டால் ஒரே நொடியில் மாற்றம்
26லேயே மாபெரும் புரட்சி வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதனால் நீங்கள் அதை போய் குழப்பிக்கிற கூடாது. இங்கே நீங்கள் சொன்னதை அனுபவித்த மகன் நான். இந்த கிறித்தவத்துக்கு போகிறவங்கள எஃப்சியாக சேர்த்து வச்சிட்டதுனால, ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக வச்சிட்டதுனால உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் ஊக்கத்தொகை இல்லை. அதை படிக்கும்போது நானும் அதை பெறலை, நிறைய பேர் அதை பெறலை. இப்போது தாழ்த்தப்பட்ட மக்களில் இருந்து கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், சாதிய இழிவு கொடுமையை துடைக்க கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு பிசியில் சேர்க்கப்பட்டாங்க. எஃப்சியிலிருந்து தளர்த்தி பிசி ஆக்கப்பட்டிருக்காங்க. இப்போ தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று தனி தொகுதி இருக்குது, சிறப்பு தொகுதி. அதில் கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நிற்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. நீங்கள் சொல்கிறது தான். அதனால் நம்ம வரும்போது குடிகளின் அடிப்படை அப்படின்னா தமிழ். இப்போ நீங்கள் உங்கள் குடி அடையாளம் எது அப்படின்னா நீங்கள் உங்கள் இன அடையாளம் தமிழ் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த இன அடிப்படையில் உங்களுக்கான பிரதிநிதித்துவம், உங்களுக்கான உரிமை பகிர்ந்து அளிக்கப்படும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. எவ்வளவோ சாதிக்க போகிறோம், இது ரொம்ப அற்பம். இப்போ தூரத்து பார்வை தெரியாது. ஆனால் எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அவ்வளோவா எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நீங்கள் ஒருவேளை ஆட்சிக்கு வருவீங்க, கண்டிப்பாக 2027 ஆட்சிக்கு வருவீங்க. அந்த வந்த உடனே எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு முன்னேற நாங்கள் என்ன மாதிரி எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு இன்னொரு கேள்வி. அதாவது என் நண்பர்கள்ட்ட போய் ஏன் நாம் தமிழர் கட்சி உனக்கு பிடிக்கல அப்படின்னுட்டா, அவர் அன்னைக்கு அப்படி பேசுறாருப்பா, இன்னைக்கு இப்படி பேசுறாரு, மாற்றி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கும் ஒரு விடை கொடுங்க. அடுத்து இன்னொரு கேள்வி இருக்குது. நாம் தமிழர் கட்சி 16 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்னு எத்தனையோ போராட்டம் பண்ணி அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்களே, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏன் கண்ணுக்கு தெரியல, என்ன செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் டிவி கேட்க ஓட்டு போடுவேன் அப்படிங்க. டேய், உனக்கு மட்டும்தான் தூர பார்வை தெரியலன்னு தெரியாது நினைக்காத, அவனுக்கு சுத்தமாகவே தெரியல. நான் அண்ணன் உனக்கு சொல்கிறேன் கேளு. நடிகனை நேசிக்கிறவன் நமக்கான ஆள் இல்லை, நாட்டை நேசிக்கிறவன் எவனோ அவன் தான் நமக்கான ஆள். அதனால நீ கேட்டது ரொம்ப மதிப்புமிக்க கேள்வி. மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு என்ன வேலை, திருநங்கைக்கு என்ன வேலை, விதவை பெண்களுக்கு என்ன வேலை? அண்ணன் வரும்போது அரசு பணிகளில் எல்லாம் அதிக முக்கியத்துவத்தை இந்த மாற்றுத்திறனாளி கொடுத்துரும். இப்போ குறிப்பாக சாலையில் இந்த போக்குவரத்து, இந்த பேருந்தெல்லாம் அதுக்குள்ளே போய் டிக்கெட் எடுக்கிற முறையை அண்ணன் ஒழிச்சிட்றேன். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்வண்டி நிலையத்தில் போய் எப்படி, வானூர் நிலையத்தில் போய் எப்படி பயணச்சீட்டு வருவீங்களோ அப்படி பேருந்துக்கு அங்கங்கே வச்சுருப்போம். அங்கே திருநங்கைகள், விதவை பெண்கள், மாற்றுத்திறனாளிகளை அங்கே பணியமர்த்திடுவோம். நீங்கள் பயணச்சீட்டை எடுத்துக்கின்னா ஒரு அட்டை கொடுத்துருவோம். இந்த பேருந்து ஸ்லைடிங் டோர் மாதிரி இருக்கும். நகருக்குள்ளே எப்போவுமே சிற்றுந்து தான். தொலைதூர பயணத்துக்கு மட்டும்தான் நம்ம ஆட்சியில் பேருந்து. என்ன சொல்கிறது புரியுதா? சிற்றுந்து பேருந்து நகருக்குள்ளே ஓடும்போது தேவையற்ற நெருக்கடிகள், இட அடைப்பை ஏற்றி போக்குவரத்து நெரிசலை உண்டு பண்ணுது. அப்போது சிற்றுந்தை நகருக்குள்ளே வச்சுக்கிட்டு மதுலேருந்து திருநெல்வேலிக்கு பேருந்து, மதுரைக்குள்ள மொத்தமாக சிற்றுந்து தான். அப்போ நீ வந்தீங்கன்னா அங்கே ஓட்டுநர் மட்டும்தான் இருப்பார். ஓட்டுநரை நீ பார்க்க முடியாது, மூடி இருக்கும். அங்கே நடத்துனர் இருக்க மாட்டார். நடத்துனர் எங்கே இருப்பார்னா, நீ எங்கே இருந்து பயணம் போறியோ அங்கே கண்ணாடி அறையில், குளிரூட்டப்பட்ட ஒரு அறையில் உட்கார்ந்துருப்பார். அது ஒன்னே மாதிரி பிள்ளையா இருப்பார். ஏற்கனவே இருக்கிற நடத்துனருக்கும் பணியை கொடுத்து புதிதாக எடுக்கிற நடத்துனர் முழுக்க மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், விதவைகள். இப்போ இந்த இடத்துல அண்ணன் அண்ணா நான் தியாகராக நகர் போகணும் அப்படின்னா டக்குன்னு டிக்கெட்டை கொடுத்துரும். இதை கொண்டு போய் சிற்றுந்தில் வச்சவொடனே கதவை திறந்துடும். நான் உள்ளே போயிடுவேன். போனவுடனே பயணம் தொடங்கிருச்சு. தியாகராய நகர் வந்தவுடனே அன்பான பயணிகளின் கவனத்திற்கு, நீங்கள் சேர வேண்டிய தியாகராய நகர் வந்துவிட்டது, தயவு செய்து இறங்கவும். 2 தடவை தமிழில் சொல்லும். அதுக்கு மேலே ஒரு தடவை பொதுமொழியான பயன்பாட்டு மொழியாக இருக்கிற ஆங்கிலத்தில் சொல்லும். நோ ஹிந்தி, அங்கிட்டு தூரமாக இருக்கு. அண்ணன் வந்தவொடனே அப்படி தூரமாக இரு குந்தி அப்படின்ட்டு நம்ம போயிடும்.
புரியுதா உனக்கு? அப்போ இந்த இந்த மாதிரி அரசு பணிகளில் எல்லாம் அதிகப்படியான இதை இப்படி செஞ்சிடும். காவலர்களுக்கே டிராஃபிக் போலீஸ் நடுச்சாலையில் அண்ணா ஆட்சியில் நிற்கக்கூடாது, நிற்க மாட்டார்கள். இந்த குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறை சாலையின் இரு ஓரத்திலையும் இருக்கும். இப்படி ஒரு வளைவை போட்டுருவேன், சிங்கப்பூர் போல ஆர்ச். எல்லா நிலைகளையும் சிசிடிவி கேமரா இருக்கும், கண்காணிப்பு கருவி இருக்கும். இந்த வாகனம் போனால் பக்கவாட்டில், பின்னாடி, முன்னாடி, மேலே எல்லா கோணத்திலையும் படம் எடுத்து வச்சுக்கிறோம், அது பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். 60 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சாலையை கடக்கவும் என்று எழுத்து போட்டுக்கிட்டே இருக்கும். நீ 61 60 அறையில் போனால் கூட இங்கே விட்டுரும், அடுத்த இடத்துல டாப்புன்னு ஓரம் கட்டிடும். அந்த இடத்துல நீங்கள் 60 கிலோமீட்டருக்கு வேகமாக வந்தீங்களா அப்படின்னு. ஆமாம், தெரியாமல் வந்துட்டேன்னா இந்த தெண்டத்தை மட்டும் போட்டுட்டு மன்னிச்சு விடும். இல்லையே நான் அப்படி வரலைன்னா பொய் சொன்ன குற்றத்துக்கு 2000 ரூபா மேற்கொண்டு தண்டம் போட்டு நீ தப்பிக்க முடியாது. ஏன்னா இப்படி காட்டும், இது நீ தானே, இதுவா வண்டி தானே, என்னோட படம் எடுத்து வச்சிருக்க. இந்த வேலையை இந்த காவல்துறை அதிகாரி இந்த கண்ணாடி அறைக்குள்ளிருந்து ஊதா வண்ணம் போது இப்படி பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். வெயிலில் நின்றுக்கிட்டு இப்படி தண்ணி கூட குடிக்காம இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க வேலை கிடையாது. ஏன்னா போலீஸ்காரன் நிற்கிறவன் என் அண்ணன் தம்பிங்கிற உணர்வு எனக்கு இருக்குனால மொத்தமாகவே மாற்றிடுவான். நான் வர்றதுக்குள்ள உனக்கு கண் பார்வையை கொண்டு வர்றோம், அண்ணன் ஆட்சியை நீ பார்க்கணும். இல்லை அண்ணா வணக்கம், என் பேர் கர்ணன். நான் ஜப்பானில் 5 வருஷமாக இருந்துட்டு இப்போ ஊருக்கு வந்திருக்கேன். இப்போ வட இந்தியாவில் வந்து அந்த மக்கள் வந்து இந்து மதம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே ஓட்டு போட்டு அவங்க பிஜேபிங்கிற ஒரு கட்சியை வர வச்சுருந்தாங்க. அது அவங்க மதத்தினால அடிப்படையில் ஓட்டு போடுறாங்க. இப்போ நம்ம ஊர்லேயுமே கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீம்ஸ் அந்த மக்கள் வந்து நம்ம அவங்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி சுயநலம்ங்கிற சொல்லலை அந்த வார்த்தை, பட் எனக்கு அது ஆதங்கமாக இருக்குது. இவங்க ஏன் இப்படி மக்கள் திரும்ப திரும்ப இவங்களுக்கு இவ்வளோ தூரம் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அநியாயங்கள் நடக்கும்போதே பார்த்துட்டு திரும்பியும் ஓட்டு போடுறாங்களே. இப்போது வழக்கொள்ளைகள், இப்போ சின்ன சின்ன பசங்க கூட ஸ்கூலில் கூட இப்போ இது கஞ்சா போதை எல்லாம் ரொம்ப அநியாயமாக போயிட்டுருக்கு. இது பார்த்துட்டு எங்களால் ஆதங்கத்தில் எனக்கு இருக்க முடியல. நான் ஜப்பானில் 5 வருஷமாக இருந்துகிட்டு இருக்கேன். எனக்கு எங்கள் ஊரில் வந்து என்ன அந்த அளவுக்கு செய்வாங்க இருக்க முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. அந்த மாதிரி ஒரு இது இருக்குண்ணா, எனக்கு இது ஒரு முடிவு வேணும் கண்டிப்பாக. தம்பி, நல்ல கேள்வி தம்பிகிட்ட சொல்ல நினைக்கிறேன். நம்ம மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்குது. இங்கே என்ன கற்பிக்கப்படுது அப்படின்னா, என் மக்கள் வந்து ஏக இறைவன் அல்லாஹ்வை நம்புகிறாங்க, முழுமையாக நேசிக்கிறாங்க, நபிகளின் கொள்கையை ஏற்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் வந்து வாழும்போது அதுக்கு நேர் எதிராக வாழ்கிறாங்க. திமுக தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னா, என் போன்ற உன் போன்ற நீ கேட்ட கேள்விதான், என் போன்ற பிள்ளைகள்கிட்ட ஒரு கேள்வி எழுகுது, திமுக தான் நம்மளை பாதுகாக்கும்னா அப்போ அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க மாட்டாராங்கிற கேள்வி நமக்கு வந்து. அப்போ நபிகளின் கொள்கையை நம்ம ஏற்கலையான்னு வந்துடுது. இப்போ குரானோ இப்போ இந்த மார்க்கமோ தீமை என்று, ஹராம் என்று, சாத்தானின் செயல்கள் என்று எதையெல்லாம் நமக்கு கற்பித்திருக்கிறதோ அதையெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் செய்கிறாங்க. இப்போ நபிகளே ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்று சொல்கிறாங்க. இப்போ எங்கள் அண்ணன் ஊழல் லஞ்சம் செய்யலை, நான் செய்யலை, என் தம்பி சைவெல்லாம் செய்யலை. ஆனால் நாங்கள் ஊழல் லஞ்சம் பெறுபவனுக்கு வாக்கு செலுத்தி துணையாக நின்றோம் அப்படின்னா அந்த சாபம் எங்களுக்கும் படரும் தானே. அதான் இங்கே இருக்கிற கேள்வி. நம் மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு, அது தேவையில்லை. நம்ம வீர மரபினர், நமக்கு நாம தான் பாதுகாப்பு. இந்த நாட்டில் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான் பன்னெடுங்காலமாக திமுகவையும் அதன் குடும்பத்தையும் பாதுகாத்து பத்திரமா வாழவும் ஆளவும் வைத்திருக்கார்களே ஒழிய அவர்கள் நம்மளை பாதுகாக்கலை. அப்போ நாம தான் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கோம், அவங்க நமக்கு பாதுகாப்பாக இல்லை. அதை இனி வரும் காலங்களையாவது உணர்ந்து தெளிந்து இங்கே அமர்ந்திருக்கிற என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொண்டு வீரமிக்க மக்களாக, துணிவு மிக்க மக்களாக வரணும். இப்போ இந்த சந்திப்பின் வாயிலாக நான் சொல்வது, கோழைகளாக இருந்தால் எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது, திமுக வந்தாதான் பாதுகாப்பு என்று நீங்கள் கருதுவீர்களே, ஆனால் திமுகவுக்கே வாக்கு செலுத்துங்கள்.
இல்லை நாங்கள் வீரர்கள், துணிந்தவர்கள், எங்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, எங்களுக்கு மேலே எல்லாமாக எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், அவன் எங்களை பாதுகாப்பான் என்று நம்புவர்கள் இந்த மகன் எனக்கு வாக்கு செலுத்துங்க. இதுதான் நம்ம கேட்குறோம். அதில் நீங்கள் கேட்டீங்க அண்ணன் ஜப்பானில் எப்படி இருக்குன்னு. கல்வியில் அது 2வது இடத்துல இருக்குது, முதல் இடத்துல தென்கொரியா இருக்குது. இந்த 2 நாட்டையும் முந்திட்டு நாம் ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாடு இருக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு போங்க. நம்ம ஆட்சி வந்தவொடனே திருப்பி இங்கே வாங்க. நான் கள்ளக்குறிச்சி நாம் தமிழர் ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவருடைய கும்பையா. எங்கள் ஸ்டாண்டு நாங்கள் புதுசாக ஆரம்பிக்கும் போது 3 ஆட்டோ டிரைவர் இருந்தோம். இன்றைக்கி 23 பேர் இருக்கிறோம். பல போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த ஸ்டாண்டை எவ்வளவோ கட்டுக்கோப்பாக கொண்டு வந்துட்டேன். நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சிட்ருக்கீங்களோ அதே தனி மனதாக இருந்து இன்றைக்கி கள்ளக்குறிச்சி ஊரில் பல கட்சிக்கு மத்தியில் நான் போராட்டத்தையும் வாழ்வத்தையும் இழந்துட்டு இன்றைக்கி எவ்வளவோ சீரழி எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கேன். அவ்வளோத்தையும் தாங்கிட்டு தான் இன்றைக்கி உங்கள் முன்னால் நிற்கேன். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இதில் அதெல்லாம் இதுக்கு சம்மந்தான். அதெல்லாம் நான் பெருசாக எடுக்கலை. என்னுடைய கேள்வி என்னென்னா ஒரே ஒரு கேள்வி தான். நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா, ஏன்னா ஆட்டோ டிரைவரோட நிலமெல்லாம் ரொம்ப மோசம். ஒரு வருஷத்துக்கு எஃப்சி காட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபா 1 லட்ச ரூபா ஜோலிக்க வேண்டி இருக்குது. அதனால் அரசு பணியாக ஆக்குவீங்களா ஆட்டோ டிரைவரை? நம்ம வந்தவொடனே ஊபர், ஓலா, இந்த சுகி சுமோட்டோவை நிறுத்திடும், எடுத்துடுறோம். நம்மளே உலா அப்படின்னு ஒரு இது தொடங்குகிறோம். அதிலே அதை அரசு பணியாக மாற்றிடுறோம். நீங்கள் கேட்குற மாதிரி ஆட்டோ அரசு பணியாக மாற்றி தனியாக நம்ம வைக்கிறோம். தனியாக ஆட்டோ ஓட்டிக்கிறவங்களுக்கும் நியாயமான ஒரு தொகையை தீர்மானித்து அவங்களுக்கு முழு தொழில் பாதுகாப்பு கொடுத்து நடத்துகிறோம். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆட்டோ ஓட்டுறவர், இந்த தந்த வாடகை வண்டி ஓட்டுறவர், எல்லாருக்குமான அரசைத்தான் நாம் நிறுவ போகிறோம். அதனால் அச்சத்தை விடுங்க, நம்பிக்கையோடு இருங்க, உறுதியாக நம்ம சரி பண்ணி. சீமானண்ட ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுக்கு நான் ஏன் ஓட்டு போடணும் என்ற காரணத்தை புரிந்து கொள்கிறேன். அந்த ஓட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கும் போது யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் உழைத்தாலும் மட்டுமே தான் எங்களுக்கு உணவு கிடைக்கும். அந்த அடிப்படையில் என்னுடைய வருங்கால சந்ததியினருக்கு உழைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவேன் என்று சொல்கிறீங்களே, நல்ல நடைமுறைகளை செயல்படுத்துவதையும் பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். இது சரின்னு உங்களை தலைவனாக ஏற்றுக்கொள்கிறேன். இது ஏன் மற்ற மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? என்னுடைய இப்போ நீங்கள் கேட்டதுலேயே ஏன் நமக்கு வாக்கு தரணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் உழைச்சாதான் சரி. நீங்கள் உழைக்கிறீங்க, உங்களுக்கு உழைப்புக்கான ஊதியம் சரியாக வருதா? அது கேள்வி. வரணும். சாப்பாடு, அந்த சாப்பாடாக இருக்குதா? நீங்கள் உண்ணுகிற உணவு தானா அல்லது விஷமா? பிறக்கும் போதே ஒரு குழந்தை புற்றுநோயோட பிறக்கிறதே அதற்கு காரணம் என்ன உங்களுக்கு விளங்குதா? விந்தணுக்களை படம் எடுத்து காட்டுகிற போது கண்ணுக்கு தெரியாத நுண்துகள்களாக பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது, காட்டுறான். குழந்தை பிறந்தவண்ண தொப்புள் கொடியை படம் எடுத்து காட்டுறான். தொப்புள் கொடி முழுக்க பிளாஸ்டிக் துகள் படர்ந்துரு. இப்போ எதை நோக்கி சமூகம் போகுது? இதை தடுக்கணும்னா நீங்கள் எனக்கு ஓட்டு போடணும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நஞ்சில்லாத உணவாக இருக்கணும்னா எனக்கு சாப்பாடு போடணும். நீங்கள் சுவாசிக்கிற காற்று விஷமில்லை, குடிக்கிற நீர் நல்ல குடிநீர் தானா இருக்கணும்னா நம்ம ஜெயிக்கணும். இப்போ அதில் நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க படித்தவர் படிக்காது. என் தம்பி சாய்வுல்லா கூட தொடக்க உரையில் சொன்னான், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை தாரேன்னு நான் சொல்கிறேன். எப்படி தாரேன்னு சொல்கிறேன். அதை அவங்களால் நம்ப மறுக்கிற போது இந்த வாட்டி இந்த திரையை என் திரையாக்கிறேன், டிஜிட்டல். நான் அப்படி ஓரத்தில் நின்றுக்கிட்டு இங்கே பாருங்க, படிக்கிறவன் படிக்காதவன் எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை எப்படி கொடுக்குறேன் பாருங்க அப்படின்னு போட்டு காட்டிடுறேன். இப்போ திருநெல்வேலி, உங்கள் ஊர் திருநெல்வேலி பாளையங்கோட்டை. இந்த பாளையங்கோட்டையில் என்ன சிறப்பாக விளை? இந்த திருநெல்வேலியில் எது அதிகமாக மகசூல் தரும்? வாழை, கரும்பு, இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ நான் வந்து சொல்கிறேன் பாருங்க. இப்போ கரும்பு போடுறேன். கரும்பு என்கிட்ட அரசுக்கிட்ட அவ்வளவு இடம் இருக்கா இல்லையான்னு இல்லை.
என் மக்கள்கிட்ட ஒத்திக்கு எடுப்பேன். 25 ஆண்டுக்கு ஒத்திக்கு எடுத்து அதுக்கு உரிய தொகையை கட்டிடுவேன். கட்டிட்டு நிலம் உங்கள் பேர்லேயே இருக்கும், உங்கள் பேர்லேயே இருக்கும். அப்போ நான் என்ன செய்கிறேன், உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பினா அரசு வேலை பார்க்கலாம். 25 வருஷம் கழித்து நான் இறந்த பிறகு எனக்கு பின்னாடி வர என் தலைமுறை ஆளும்போது உங்ககிட்ட உங்கள் ஒப்பந்தம் முடியுது, மறு ஒப்பந்தம் போட்டுக்கிறவா இல்லை அரசு இந்த இடத்த நீங்களே எடுத்துக்கிறீங்களாங்க, எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னா கொடுத்துரும், எடுத்துக்கிறீங்கன்னா மறுபடியும் 25 வருஷத்துக்கு ஒத்திக்கு லீஸுக்கு எடுக்கும். எடுத்து பல்லாயிரக்கணக்கான விளைநிலங்களை அரசு எடுத்து என்ன செய்யும்னா 2000 ஏக்கரில் கரும்பை விளைய வைக்கும். கரும்பை விளைய வச்சு பக்கத்திலே ஒரு தொழிற்சாலை கட்டணும்னா இப்படி கட்டடம் இல்லை, 2-4 சுவத்தை கட்டி சீட்டு போட்டு தர்மாக்கோலை போட்டு அடித்து வேர்க்காம விசிறி குளிர்விட்டியை போட்டு வச்சிரும். வச்சுட்டு இந்த கரும்பை வெட்டுறான் பாருங்க, அவனுக்கு எஜுகேட்டட் தேவையில்லை, படித்தவன் தேவையில்லை. கரும்பை கொண்டு வந்து காய்ச்சிறான் பாருங்க, அவனுக்கு படித்தவன் தேவையில்லை. ஆனால் எத்தனை டன் வெல்லம் காய்ச்சிருக்கேங்கிறது என்றதுக்கு படித்தவன் தேவைப்படுறான். அதுவும் கவர்மெண்ட் வேலை, இதுவும் கவர்மெண்ட் வேலை. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுத்துரும். இந்த கரும்பில் இருந்து பிரேசில் எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது. அந்த எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிற நுட்பத்தை என் பிள்ளைகளை படிக்க வச்சு கொண்டு வந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிப்பேன். இந்த பெட்ரோல் கார் ஓட்டலாம் முடியலை, அதுக்கான எந்திரம் தயாரிக்கப்படலை. இந்த பெட்ரோலை வச்சு நாம் மின்சாரம் தயாரிக்கலாம். உங்களுக்கு புரியுதா? இந்த கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு, இந்த தோகையை கொண்டு போய் குப்பை கிடங்கு வச்சுருப்பேன், அதில் கொட்டுவான், அது மக்கி மண்ணோடு மண்ணாக வரும். இப்போ கரும்பு, வெல்லம், நாட்டு சக்கரை, இந்த கற்கண்டு, இது பல குறு தொழிற்சாலைகளை உருவாக்கி அவன் வாழ்கிற இடத்துல 1/2 கிலோமீட்டரு அல்லது 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லேயே அரசு வேலையை வச்சுக்கிட்டு அரசு காத்திருக்கு. நீங்கள் கவர்மெண்ட் வேலை என்னொன்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது, அது எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்க்கணும். அது இப்போ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, வளர்ச்சி வேலை என்னொன்னே கொரிய முதலாளி ஜப்பான் முதலாளிக்கு போயிட்டு அவனுக்கிட்ட போய் கூலி வேலை பார்க்குறதான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே வேலையை நான் தர்றேங்கிறேன். இப்போ உங்களுக்கு சம்பளம் என்ன எதிர்பார்க்குறீங்க? 10,000 தாரேன், 10,000-த்தை நீங்கள் செலவு பண்ணி காட்டுங்கன்னு நான் கேட்பேன். ஏன்னு கேளுங்க, இப்போ உங்கள் பிள்ளை சட்டம் போடுது அரசு, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள், பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள்னு சட்டம் போட்டு பெற்றதோட உன் கடமை முடிஞ்சிருச்சு. பேர் வச்சுட்டியா நீ போயிடணும், பிள்ளை என்கிட்ட ஒப்படைச்சிடணும். நான் என் பிள்ளைய படிக்க வைப்பேன். அவன் வந்து அத்தா எனக்கு டாக்டர் ஆகணத்தா, வாத்தா டாக்டர் ஆகு, அத்தா எனக்கு பாடுறதுல ரொம்ப பாடு பாடு பாடு, நீ ஒரு பாலசுப்ரமணியம் பத்தலை, வா எனக்கு ஆடணும், வாடா வாடா ஆடுறா, எனக்கு ஓடணும் ஓடுறா. 150 கோடி மக்களில் ஒரு உசைன் போல்ட்டை உருவாக்க முடியல ஒன்னால. அப்போ என் பிள்ளைகளுக்கு உயர்ந்த கல்வியை, உலகத்தின் தலை சிறந்த நாடு தென்கொரியா, இந்த தென்கொரியாவை முந்தி என் இனப்பிள்ளைகளுக்கு கல்வியை நான் கொடுத்துருவேன். முடிஞ்சா? அப்போ 1 ரூபாய் தொடக்க பள்ளியிலிருந்து ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைகளுக்கு உலகத்தரத்துக்கு கல்வி. இப்போ இங்கே இருக்கிற தனியார் முதலாளிகளை மூடுவதில்லை, அவங்க கல்வி நிறுவனங்களை மூடுவதில்லை. ஆனால் அவர்களுக்கும் எனக்கும் போட்டி. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாத கல்வியை ஒரு முதலாளி தரமாக கொடுத்துருவான்னா, ஒரு முதலாளிகிட்ட அரசு தோக்குதா? வாடா, இதுக்கு முன்னாடி இந்த தருதலைகள் அரசு இல்லடா, ஒப்பற்ற தலைவனின் அரசு. அப்ப என்ன செய்து தலை சிறந்த அரசு, தமிழ் தேசிய குடி அரசு. நீயா நானா மோதுவோம்டா அப்படின்னா ஒரு பய அரசு பள்ளியில தான் படிப்பேன்னு அடம்பிடிக்கிற அளவுக்கு ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு முடியல, நானே வைத்தியம் பார்த்துறேன். உன் தாயல்ல, இந்த தேசத்தின் தாய், அப்பா தேசத்தின் தந்தை. 1 ரூபா வைத்தியத்திலிருந்து 1 கோடி வைத்தியம் வரை உலகத்தரத்திற்கு அரசு தரம் உயர்த்தி கொடுத்துருது. இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடகோடி மேலப்பாளையத்தில் இருக்கிற மகனுக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருது. இதுதான் சரியான மக்களாட்சியாக ஜனநாயகமாக பண்ணி கொடுத்துருது. இப்போ இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன்னா உனக்கு 10,000 ரூபாய்க்கு செலவில்லை. ஏன்னா இப்போ நானே விவசாயம் பார்த்துறேன்.
நானே நெல், நானே கத்தரிக்காய், நானே வெண்டைக்காய், நானே சுரைக்காய், நானே மாடு வளர்த்து, நானே ஆடு வளர்த்து, நானே நாட்டுக்கோழி வளர்த்துறேன். இப்ப பசிங்கிற சொல்லு என் பரம்பரையை உச்சரிக்காது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பசியா, பசினா எப்படி இருக்கும் ஏன்னு கேட்டா, இந்த மாதிரி நெல்லை வீதியில கொள்முதல் செய்யாம முளைக்க போடுற கூமிட்ட பையன் இல்லை நான் விவசாயி மகன். அந்த மூட்டையை ரோட்ல போட்டு நிக்கிறான்ல, அவன் அதில் ஒருத்தையும் அப்பேன். அதனால எனக்கு தெரியும் உழைக்கிறவன் வேறு துளிக்கு என்ன மதிப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்ப அதனால நானே வேளாண்மை செய்வதால, அரசு பணியாக வேளாண்மை, என் தம்பி சைபுல்லா பேசினா பாருங்க, தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை நான் முன்னெடுத்துருவேன். வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைச்சு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. அப்போ மேலப்பாளையத்தில் என்ன வரும்? போடுறா இண்டஸ்ட்ரி. திருச்செந்தூரில் அந்த தேரியில் என்னடா வரும்? பனங்காடு. போடுறா தொழிற்சாலையை. பணம் இறக்குப்பா ஏறதுக்கு பணம் ஏறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கான். ஏன் நீங்கள் வா, நீ ப்ரொஃபஸர், மாதம் உனக்கு 20,000 சம்பளம், இந்த இவனுக்கு பணம் ஏற கற்றுக் கொடு. இந்த நாடார் தான் ஏறுவான், கோனார் தான் ஏறுவான்னு, பணம் யார் ஏறினாலும் ஏறலாம். இங்கே வா, மாதம் சம்பளம், நீ 17 இறை கொடுத்துட்டு போயிடணும். நான் காய்ச்சி கற்கண்டு பனை வெல்லம். என் தம்பி அமெரிக்காவிலேருந்து அடிக்கிறான். ஆனால் நம்ம காய்ச்சிற கருப்பட்டி இவங்கல்ல விரும்பலை, நம்ம காய்ச்சிற வெள்ளத்தை விரும்பலை. ஏண்டாண்ணா அதே வெள்ளம் தான் வடிவத்தை மாற்ற சொல்கிறான். என்னடா மாத்தனா, இந்த கியூபு மாதிரி இந்த ஹோட்டலில் சீனியை எப்படி கட்டி கட்டியாக போடுறான்லன்னா அப்படி சின்னதாக கேட்குறானே, நம்ம வெள்ளைக்கட்டி மாதிரி கேட்குறானாடாட்டான். ஆமாண்ணா, என்னடா பைத்தியக்காரதுன்னா அச்சை மாற்றிடுவோம், அவ்வளோதானே. கிண்ணத்தில் காய்ச்சிறத சின்ன சின்னதாக கட்டலை, அப்படி காய்ச்சி கொடுனே அப்படிங்கிறப்ப 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபா விற்கிது அமெரிக்காவில். எல்லாம் இயற்கைக்கு திரும்புகிறான், ஆனால் உற்பத்தி இல்லை. இப்போ நான் அந்த தேரி காட்டில் தொழிற்சாலை இறை கொடுத்துட்டு ஒரு போயிட வேண்டிதான். நான் காய்ச்சி பெட்டியில் அடுக்கி எக்ஸ்போர்ட் பண்ணி தமிழ்நாடு அரசு முத்திரையை போட்டு என் வெள்ளத்தை சாப்பிட்டு பாடுறா அப்படின்னு போட்டு, இப்போ பனையிலேருந்து மட்டையில் நார் விரிக்கிற தொழிற்சாலை, மட்டையில் பாய் பண்ணுற, ஓலையில் பாய் பண்ணுற தொழிற்சாலை, கொட்டாம்பின்ற தொழிற்சாலை, விசிறி பின்ற தொழிற்சாலை. இப்போ எங்கள் ஆத்தா படிக்கலை, ஆனால் கொட்டாம்பி பின்னிடுவா. கவர்மெண்ட் வேலை 100 நாள் வேலைன்னு உட்காந்து பேன் பார்த்துக்கிட்டு இருக்குது, பல்லாங்குழி ஆடுறது இல்லை. இங்கே வேலை செய்யணும், உழைக்கணும். உழைக்கிறதுக்கு உழைச்சிட்டு அன்னைக்கு வேணாலும் காசு, 1 வாரத்துக்கு 1 நாள் வேணாலும் காசு. சாராயம் சாராயம் சட்டரை இழுத்து மூடிடுறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சீமை சரக்கை குடிக்கணுமா, காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ போய்க்கணும். 5 நட்சத்திர விடுதி, விலை உயர்ந்த தங்கும் விடுதிகள், அதை அனுமதிக்கிறோம். வெளிநாட்டுக்காரன் வர்றதுனால வச்சுக்கோ, நீ பெர்மிட் பண்ணிவிட்டு அதை குடிச்சிக்கோ. கடற்கரை ஒரு ரெசார்ட் இல்லை, நீ வச்சுக்கோ. என் ஊருக்குள்ள கிடையாது. ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மது இருக்குது. ரஷ்யானா ஓட்டா, சாம்பன், இந்த ஜின்னு, ரம்மு, ஒயின் அப்படி இருக்கிற மாதிரி எங்கள் இனத்துக்குன்னு பண்டைய காலத்திலிருந்து ஒரு பால் இருக்குது. பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு, இயற்கை என கொடுத்துருக்க அரிய கொடை. அதை திறந்து விட்டு எப்பா குடிக்கணுமா, இதை குடிச்சிட்டு போ. ஏன்னா கல் குடிச்சு நுரையீரல் செத்து போச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தனும் இல்லை. விளங்குதா? அதனால தென்னம்பால், மூலிகை சாறு திறந்துடும். இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதநீர்லேருந்து காய்ச்சற கருப்பட்டி விலை குறைவு, இந்த கல்லிலிருந்து காய்ச்சற கருப்பட்டிக்கு விலை அதிகம். ஏன்னா இந்த பதனியில் கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்துறோமா, கலப்படமா, கல் கலப்படம் இல்லையா, அதனால் அதிலிருந்து காய்ச்சற கருப்பட்டி 200 ரூபா அதிகம். அதனால என்கிட்ட நீங்கள் தப்பிக்கவே முடியாது, நீ அங்கேயே இருப்பா இந்தாப்பா வேலை. இப்போ புரியுதா? அதனால நீங்கள் வழியே கிடையாது. நீங்கள் இந்த இடத்துல முளைக்குச்சி அடிச்சுட்டு நிற்கிறேன். நீங்கள் எங்கேயா போய் சுற்றினாலும் முளைக்குச்சி இருக்கிற இடத்துல வந்தால் படுக்கணும். இப்போ நீங்கள் என்னை தேடி என் கையை பிடிச்சி வலிமைப்படுத்தாம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்கள் ஏன் ஓட்டு போடணும்னா இதுக்காக போட்டு தான் ஆகணும்.